இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்குது. when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட கைடன்ஸில், அவங்க ஸ்கூலில், அவங்க வீட்டில் தங்கி நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் போயிருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வேறு வேறு ஊருக்கு போவீங்க, வேறு வேறு ஸ்கூல் காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், ஹாஸ்டலில் தங்கி படிப்பீங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ தடவையாக உங்கள் பேரண்ட்ஸோட கண்காணிப்புலேருந்து வெளியில் போய் வேறு ஒரு லைஃபுக்கு ஒன்று போகிறீங்க. அங்கே ஒரு சுதந்திரம் ஒன்று கிடைக்கும் பாருங்கள். அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட. நான் டிசிப்ளின்னு சொல்கிறது உடனே நீங்கள் யாரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேவ் ஃபன் இன் லைஃப். பட் அட் த சேம் டைம் உங்களுடைய அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியை காரணத்துக்கு கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தாங்கிறத சும்மா ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதை அப்பப்போ எடுத்து ஞாபகப்படுத்திக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த கேரக்டரை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? அதே மாதிரி இந்த சிந்திக்கும் திறன் என்னை விட உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. திஸ் கரண்ட் எரா இஸ் இன்ஃபர்மேஷன் ஏஜ் இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் தகவல்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வேறு என்ன, ஷேர் சேட், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, எல்லாத்துலேயுமே தகவல்கள் அண்ட் முக்கால்வாசி ஃபேக் நியூஸ். இந்த சோஷியல் மீடியாவில் நியூஸ் போடுற, நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில பேருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கும். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் மூலமா நம்ம அந்த அட்டென்ஷனை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக சிலதெல்லாம் நடக்கும். அதை நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். எதை எடுத்துக்கலாம், எதை விட்டுடலாம், எதை நம்பலாம், நம்ப வேணாம், எது உண்மை பொய், ஏன்னோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் பாட புத்தகங்களை தாண்டி நீங்கள் படிக்கணும். ரைட்? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, நீ எல்லாம் பெரிய படிக்கிற, நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணவன்ட்டு அதானே கேட்டுருச்சு. இல்லை நான் ஒத்துக்கிறேங்க, எனக்கு முன்னாடிலாம் இந்த ரீடிங் பழக்கெல்லாம் அவ்வளோவா இல்லை. இப்போ தான் சமீப காலமாக அது வந்திருக்கு. பட் ஐம் என்ஜாயிங் தட் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன். நான் எப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறத விட படித்ததை யாராவது சொல்லி கேட்கும் போது ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் அந்த கேட்டகரி. இப்போ நம்ம படம் கதை சொல்ல வரும்போது கூட நிறைய பேர் இவ்வளோ பெரிய ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட்லாம் கொண்டு படிங்க அப்படின்னா, இல்லை நமக்கால செட் ஆகாது, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நான் இருந்தேன். பட் நவ் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு உங்கள் டேக் ஹோம் மெசேஜ், சரிங்களா? இது நிறைய பேர் சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எந்த சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்றது தான் இன்றைய ஒரு புதிய பழமொழி, சரிங்களா? ஸோ அடுத்து போர் அடிக்கிறேன்னா 2 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன்.